பெரியார் கொண்டு வந்த ஆட்சியை தொடர்ந்து நடக்கும். வேற எந்த கட்சிக்கும் இடம் இல்லை தமிழ்நாடு. கடந்த தேர்தல் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு அவர் வந்ததுனாலதான் வெற்றி அடைகிறார். மக்கள் வாக்களித்தார்கள். திமுகவின் மீது நம்பிக்கை வைத்து, நம்முடைய கழக தலைவர் தளபதியார் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் போன தேர்தல். இப்ப அந்த நம்பிக்கை என்பது, அவர் மேல இருக்கக்கூடிய ஆசை என்பது பல மடங்கு அதிகமாக வளர்ந்திருக்கிறது. தேர்தல் முடிவை பாருங்க, 91,000 வாக்கு வித்தியாசம். எங்க 75% வாக்குகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. வர்ற தேர்தலில் 200 தொகுதின்னு சொல்றாங்க. 200 தொகுதி தான் நம்ம இலக்கு என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் 234 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் ஊரக பகுதிகளில் உங்கள் ஊர் விஜய் ஒரு மாற்று சக்தியாகவும் ஒரு எதிர்ப்பு சக்தியா மாறும் வாய்ப்பு. நிச்சயமா எனக்கு தெரியல, அது தெரியல. காரணம், அவர் சினிமா நடிகர், ரசிகர் இருப்பாங்க. மக்கள் சினிமா எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு. இப்பெல்லாம் பிரிச்சு பார்க்கறாங்க. சினிமாவை அரசியலோடு கலப்பதில்லை. ஆகவே முதிர்ந்த வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் கூட, படித்தவர்கள் கூட வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை. ஏதோ அவருடைய ரசிகர்கள் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா வெற்றி நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை, நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லை. எத்தனை முறை போட்டி சட்டமன்ற தேர்தலில் திட்டவட்டமாக சொல்கிறேன், 4 முனை 5 முனை போட்டி உறுதி. 5 முனைகள் உறுதி, திட்டவட்ட 4 உறுதி, 4, 5. அப்ப திமுக 75% வாங்கினா பூரா கட்சிக்கு டெபாசிட். இதுல திமுகவுடைய எங்கள் இயக்கமாக இருக்கிறார்கள். மக்கள் சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகியிருக்கிறது. ஜனநாயகத்தில் மக்கள் சக்திக்கு எதிரானது எதுவுமே இல்லை.